ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டேக். கண்டிப்பாக நம்ம ஐஃபோனில் வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து அந்த அந்த வீடியோட குவாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை வந்து வரலாம். ஸோ இந்த வீடியோவில் ஐஃபோனில் ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், அந்த குவாலிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஸ்லோ மோஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே பார்க்கலாம் 1080p 720 இல்லாட்டி 4K அப்படின்னு உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். ஸோ இதில் வந்து உங்களால் 120 fpsலேருந்து 240 fps வரைக்கும் சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 120 fpsக்கு போட்டு ரெக்கார்ட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஒரு மினிட் வீடியோட சைஸ் வந்து 170 MBக்கும் 240 அப்படின்னு போட்டு வைப்பீங்களா இருந்துச்சுன்னா 480 MB வரைக்கும் வந்து 1080pல டிஃபால்ட்டாக வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஐஃபோனில் ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப அந்த வீடியோட குவாலிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.